ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். 2019 இந்த 2025 இந்த காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள், மாற்றங்கள், சந்தோஷங்கள், துக்கங்கள், துயரங்கள், நிறைய படிப்பினைகள், நிறைய விஷயங்கள் என்னை செம்மைப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த 6 வருஷன்றது என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான வருஷம், மறக்க முடியாத வருஷம். அதில் ஒரு முக்கியமான காரணம் எங்கள் அண்ணன் மனோகர் அண்ணன். அவர் இப்போது என் கூட இல்லை. இந்த பதிவு அவரை பற்றி தான் இருக்க போகுது. அவர் அவ்வளோ நல்ல மனுஷன், அவ்வளோ நாணயமான மனுஷன், அவ்வளோ ஆனஸ்டான மனுஷன். இந்த மாதிரி மனோகர் அண்ணன் பண்ணால் அது சத்தியமாக தப்பாக இருக்காது, அது சரியாக தான் இருக்கும். அவர் யாருக்கும் தவறு செய்ய மாட்டார், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார். அவர்னால வாழ்ந்தாங்கன்னு தான் இருக்குமே தவிர்த்து அவர்னால ஒருத்தங்க விழுந்தாங்க அப்படின்னு இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு நல்ல மனுஷனை பற்றி நான் பதிவு பண்ணணும், அவர் என் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக தான் இந்த காணொளி. நிறைய பேருக்கு இந்த பேரே புதுசாக இருந்திருக்கும். இந்த என்னை தொடர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இவர் தெரிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா அவரை பற்றி மென்ஷன் பண்ணுறதெல்லாம் அவர் விருப்பப்படலை. ஆனால் இந்த சமயத்தில் இப்படி ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்தான் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற இதுவில் இருக்கேன். நான் இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா இது நான் அவர் இறந்து 3 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னால் நான் அவர் இறந்ததுக்கு அப்புறமாவே நான் என் கண்ட்ரோல்லையே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னால் நிறைய விஷயங்கள் என்னால் இது பண்ண முடியல. எங்கே திரும்பினாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, அவருடைய நினைவுகளாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் இந்த வீடியோ பண்ணுறதே என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அதை பண்ணி தான் ஆகணும். இப்படி ஒரு மனுஷன் இந்த காலத்தில், இந்த உலகத்தில், இந்த நேரத்தில் உலகமே இப்படி சுயநலத்தோடு இருக்கும்போது இப்படி பொதுநலத்தோட ஒரு மனுஷன் மற்றவங்களுக்காக வாழ்ந்த மனுஷன் ஒருத்தர் இருந்திருக்கான் அப்படின்ற தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த காணொளி. இந்த காணொலியை பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ், இதை சொல்லி தான் ஆகணும். அது என்னென்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவன் பேர் ரத்தன்வேல் ராகவ். நிறைய பேர் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி வீடியோலாம் உங்கள் வீட்டில் ஒரு குட்டி கண்ணன் அடுத்த வருஷம் தவழ்வார், அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இதை நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். பட்டு இது சொல்லாமல் இந்த காணொலியை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் எங்கள் அண்ணன் இருந்தார் அப்படின்றத சொல்லணும் இல்லையா? அதுக்காக இதை முதல்ல சொல்லிடுறேன். இப்போ 2019 அத்திவரதர் காலகட்டத்துக்கு நம்ம போனோம். அப்போ தான் எனக்கு அவர் அறிமுகமாகறாரு. முதலாக நான் ஃபோனில் பேசுகிறேன் அவர்கிட்ட. வர்தர் கோயில் மதில் சுவருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நடைபாதையில் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் ஃபாரின்லேருந்து கால் பண்ணுறாரு, குவைத்லேருந்து. இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி சுவாமி தரிசனம் பண்ண வராங்க, அவங்களுக்கு அங்கே சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கும், ஓகேவா, வயசானவங்கள்லாம் வரலாமா, அவங்களுக்கு எப்படிலாம் அலோவ் பண்ணுவாங்க, எப்படிலாம் கேர் பண்ணிப்பாங்க, அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரே வந்தார். அப்போ அத்திவரதர் சைன குளத்தில் இருந்தார். அவரே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணி மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. பயப்படாதீங்க, நான் தரிசனத்துக்கு என்னை கூட்டின்னு போய் காட்டுங்கள்லாம் கேட்க மாட்டேன், வேறு எதுவுமே கேட்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு டின்னர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அவர் கூட போயிட்டு அந்த டின்னருன்றது மறக்கவே முடியாது. அப்படி ஒரு ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்களை மீட் பண்ணோன்ற மாதிரியே இல்லை, ரொம்ப நாள் பழகின ஒரு மாதிரி என்கிட்ட நல்லா பேசினார். ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இப்படி அங்கே என்னென்னலாம் பண்ணலாம், அதாவது அந்த அத்திவரதர் ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் பண்ணி இருக்கலாம், அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு நாலேஜ், இந்த மாதிரியான ஒரு திங்கிங், ஒரு அதர் சைட் ஆஃப் இதுவை பார்க்குறது,
அப்படிலாம் வந்து நான் மொதல் டைம் அந்த மாதிரி ஒரு நபரை மீட் பண்ணி அதை ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் ஆன்மீகத்தில் வந்து அவர் ரொம்ப நாட்டமாக இருப்பார். அதனாலேயும் சரி, நம்மளுடைய இந்த வீடியோ நம்ம வந்து பதிவு பண்ணதுனால நிறைய பேர் வந்து பயனடைஞ்சாங்க அத்திவரதர் டைமில். அதில் அவர் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்காக என்னை வந்து மீட் பண்ணி அந்த டின்னர் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நின்ற கோலத்துக்கும் அவர் வந்தார். சயன கோலத்தில் ஒரு வாட்டி பார்த்தாரு, நின்ற கோலத்துக்கும் ஒரு வாட்டி வந்தார். அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு ஓம் பெண்டன்ட், அந்த ஓம் போட்ட டாலர் வந்து ப்ரெசன்ட் பண்ணார். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த யூடியூப் வாழ்க்கையில், இந்த யூடியூப் பயணத்தில் என்னுடைய ஃபஸ்ட் அப்ரிஷியேஷன் அண்ட் பெஸ்ட்டு எங்கள் அண்ணன் கையால் கிடச்சிது, மனோகர் அண்ணன் கையால் கிடச்சிதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பேசுகிறதுன்றது ரொம்ப அதிகமாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சன் அவர். அவருடைய டைமும் அவருடைய நாலேஜும் அவர் வந்து நமக்காக வந்து கொடுக்குறாரு, நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக எனக்கு கிடச்சிது. அது எல்லாத்தையும் நான் வந்து என்ன சொல்கிறது, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். என்னுடைய வீடியோஸ்லேயும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அவர் நம்மளை மட்டும் வந்து பார்க்க மாட்டார். இப்போது இந்த யூடியூப் இருக்கா, இந்த யூடியூப்பை வந்து நீ எப்படி கொண்டு போகலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு அவரும் ஆராய்ச்சி பண்ணுவார். நம்ம கரியரை சூஸ் பண்ணிட்டோன்னா அந்த கரியரெல்லாம் மாற்ற சொல்ல மாட்டார். இப்போ இதெல்லாம் பண்ண போறியா, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் வேஸ்ட்டு, இதுக்கு போ அப்படின்லாம் சொல்ல மாட்டார். நீங்கள் சூஸ் பண்ண இடத்துல நீங்கள் எப்படி பெஸ்ட் ஆகலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், அந்த ஏரியாவில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணலாம், அதெல்லாமும் பார்ப்பார், அதெல்லாமும் யோசிப்பார், அதெல்லாமும் செய்வார். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து என்னை வந்து கை கொடுத்து என் கூடவே வந்துட்டு இருந்தார். என் மேலே அவ்வளோ அன்பு காட்டுவார். நான்லாம் கோயிலுக்கு வீடியோ எடுக்க போகிறேன்னா காலம்பரை 5 மணி 6 காலையில் 4 மணி 3 மணி அந்த மாதிரிலாம் எழுந்து கிளம்புவேன். எனக்கு முன்னாடி ஆக்சுவலாக அவர் குவைத்தில் இருப்பார். குவைத்துக்கும் இந்தியாவுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் ஒரு 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த கரெக்டாக இந்தியா டைமுக்கு பார்த்து நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணி, எழுந்துட்டியா, கிளம்பிட்டியா, இது எல்லாமே கேட்டு, நான் ரீச் பண்ணிட்டேனான்னு கேட்டு, நான் சேஃபாக இருக்கேனான்னு கேட்டு, ஏன்னா நான் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுவேன். இதுவும் சொல்லுவார், ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லுவார். அது வந்து கேட்பேன். அப்போ என்ன சொல்லுவார்னா, உனக்கு தெரியாது இதெல்லாம், உனக்கு ஒரு பையன் பிறந்து அவன் இந்த மாதிரி போயிட்டு வருவான் எங்கேயாச்சும், அப்போ தான் உனக்கு தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து என் மேலே ரொம்ப அன்பு பாசம் காட்டினார். அது ஏன் அப்படின்றது வந்து என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியல, ஏற்றுக்கவும் முடியல. அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படி ஒரு அன்பு காட்டுறாரு அப்படின்றது வந்து எனக்கு அந்த சமயத்தில் சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி பழகும் போது, அவர்கிட்ட இது பண்ணும்போது, அவருடைய கசின் மாதிரியே நான் இருக்கேன். அவர் கசின் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்கேன். அந்த கசினாகவே நான் உன்னை பார்க்குறேன். அவன் வந்து என் கூட இருந்தான், அவர் இறந்துட்டார், அவருடைய கசின் இறந்துட்டார். அவரை மாதிரியே வந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்னென்னலாம் அந்த இது காமிச்சாரோ அதெல்லாமும் என்கிட்ட காமிச்சார். அவரை டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதே மாதிரி என் லைஃப்பில் ஃபுல்லாக கூட இருந்தார். எனக்கு நிறைய டஃப் சுச்சுவேஷனில் நான் முடியாது, என்னால் முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில், வாழவே முடியாத சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். அதிலெல்லாம் வந்து எனக்கு கூடவே நின்று எனக்கு ஒரு பெரிய மென்டல் சப்போர்ட்டாக இருந்து என்னை வந்து இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா கல்யாணம்லாம் வேணாம், நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னும் போது, இல்லை நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ வந்து ஒரு ஃபேமிலியில் பெரிய பையனாக இருக்க, நீ வந்து அந்த மாதிரி போக முடியாது, நீ ஒழுங்காக ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து என் கல்யாணத்துக்கு அவர் வந்தார். கல்யாணத்தில் முழுக்க கூட இருந்தார், எல்லாமே பண்ணார். அதே மாதிரி இப்போது குழந்தை பிறக்கும் போது
அவர் இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. நாங்கள் நிறைய இடத்துக்கு வந்து பயணம் பண்ணுவோம். நம்ம பண்ண வீடியோஸில் நார்த் இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவர் வந்திருப்பார். ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, அங்கே போய் அவன் கஷ்டப்பட வேணாம், நம்ம கூட போகலாம் அப்படின்ற போது அவர் எனக்கு கூட வருவார் இந்த நார்த் இந்தியன் ட்ரிப்புக்கெலாம். இப்போது என் பையன் 3 மாதத்துக்கு முன்னாடி பிறக்கும் போது அழகர் ஆற்றுல இறங்குற அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து வந்திருந்தார். அது முடிஞ்சு அந்த ஒரு வாரத்துலேயே வந்து பையன் பிறக்கிறான். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, பையன் பிறந்தது அப்படின்றத விட அந்த என் குழந்தைய மனோகர் அண்ணன் பிறக்கும் போது மனோகர் அண்ணன் கூட இருந்தார். அந்த ஒரு ஹாப்பி டைமில் என் கூட இருந்தார். என் டஃப் டைம்ஸில் நிறைய என் கூட இருந்திருக்காரு. என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நேரத்தில் அவர் கூட இருந்தது வந்து எனக்கு ரொம்ப 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 ஒரு சந்தோஷம். என்னுடைய பிறவி பயனை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன். இப்போது நான் இருக்கேன்னா என்னை மேலே ஏன் அப்படி பரிவு காட்டினார், பாசம் காட்டினார்? ஒரு யூடியூப்பில் ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணார். அது மட்டும் என்ன மாதிரி வந்து நிறைய பேர் எந்த வேலை செஞ்சாலும், ஒரு ஹோட்டல் வெயிட்டர், டிரைவர், இந்த மாதிரி நிறைய பேரை வந்து பார்த்துப்பார். அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, அப்படி ஒரு நல்ல மனுஷன் அந்த மனுஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் ஃப்ரெண்டு அவனுக்கு கல்யாணம்னு நான் சொல்கிறேன். அவன் வந்து அவரை இன்வைட் பண்ணல. அவன் வந்து அவர்கிட்ட பேசியிருக்காரு, மனோகர் அண்ணன்கிட்ட வந்து அவன் பேசியிருக்கான். ஆனால் அவர் வந்து என்னால் பேசவே முடியல. ஏன்னா 3 நாள் வந்து என்ன சொல்கிறது, இந்த இதுவில் வந்து ஒரு கண்டினியூஸாக என்னால் தூங்க முடியல. கண்டினியூஸாக சென்ஸ் ஒரு மணி நேரம் மேலே என்னால் தூங்க முடியல. முழிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே பாரு அவர் இருக்கா மாதிரியே இருக்குது. இந்த வீடியோலேயே நான் யோசிக்கிறேன், கண்டினியூவாக வராமல் அங்கங்கே ஜம்ப் அடித்து வரா மாதிரி இருக்குது. இன்னும் அவர் இல்லாமல் நான் எப்படி மூவ் ஆன் ஆவேன் அப்படின்றது வந்து சத்தியமாக தெரியல. 3 நாள் ரொம்ப நிறைய அழுதுட்டேன். அந்த ஞாபகங்கள், அந்த நொடி, அவர் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு, அவருக்கு வாங்கி கொடுத்த பேகு, அந்த கேஜெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குவைத்தில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வருவார். நிறைய எல்லா பர்த்டேக்கும் பொக்கே அனுப்புவார். ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபருக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பித்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் தான் என் வீடியோஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். அவர் சொல்கிறாருன்றதுக்காக அந்த ரசிகர் மன்றத்தில் இவ்வளோ பேர் வந்து சேர்றாங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு நல்ல பேர், நல்ல விஷயத்த அவர் சம்பாதிச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு இந்த மாதிரியான மருந்து, இந்த மாதிரியான ஃபுட்ஸ், நட்ஸ் அதெல்லாம் வந்து அவன் சாப்பிட்டா வந்து அவனுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெகுலராக அந்த டைம் பீரியடுக்கு அதெல்லாம் அனுப்புவார் குவைத்திலேருந்து. ரொம்ப ஒரு வித்தியாசமான பார்வை, எதிராளியோட சுச்சுவேஷன்லேருந்து பார்க்குறது, அவனுக்கு என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும், ஏன் இப்படி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் பார்ப்பாரு. அதெல்லாம் ஒரு நாளுமே வந்து அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்டு இருந்தேன். ஒரு நாளுமே எல்லா டஃப் டைம்ஸ்லேயும் என் கூட இருந்து, எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அவருக்கு கால் பண்ணுவேன். எனக்கு ஒரு விஷயம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு கால் பண்ணுவேன். நான் பண்ணாமல் இருந்து நான் ஒரு விஷயத்த அவர்கிட்ட நான் சொல்கிறேன், அவருக்கு அப்புறம் தெரிய வந்துச்சுன்னா அவர் கோச்சிப்பார். அதனாலேயே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நான் இது பண்ண போகிறேன்னா, இது இப்படி நடக்குது, வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எதனா சண்டையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவருக்கு தான் என்ன பண்ணலாம் அவர் ஆரம்பிப்பார். பொறுமையாரு, இப்போ இதெல்லாம் பாருன்னு அவர் அப்படி கைட் பண்ணுவார். ஒரு மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மாதிரி எனக்கு இருந்தார். ஆனால் இப்போ அவர் இல்லை, அவர் இறந்துட்டார், ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கால் வருது. அந்த கால் பண்ணது வந்து எனக்கு ஒரு அம்மா பண்ணாங்க. அவங்க ரிட்டையர்டு, அவங்க வந்து இந்த போலீஸ் அதில் இருந்தவங்க. அவங்க அவங்கள கேட்காம அவங்க பேரை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க வந்து எனக்கு பாஸ்டில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்ற ரீசனுக்காக
அவங்க கூட வந்து பழகி அவங்க நிறைய வந்து கோயில்களுக்கு வந்து திருப்பணிகள்லாம் செய்கிறாங்க. அதுக்கு வந்து அண்ணன் வந்து உதவி செஞ்சு அதுக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ் அதுக்கு எதாவது சாஃப்ட்வேர் அதெல்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணலான்னு பண்ணி கொடுத்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அவங்க அந்த அளவுக்கு அவங்க ஜஸ்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய கேரக்டருக்கு அவங்களுடைய அதாங்க யார் நல்லவங்களாக இருந்தாலும் யார் ஒரு நல்ல விஷயத்த பண்ணாலும் இவருக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்து அவங்களையும் வந்து அப்படி வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. அவ்வளோ அவங்க ட்ரக்லாம் பண்ணுவாங்க. அந்த ட்ரெக்கிங்க்கு தேவையான வாக்கிங் ஸ்டிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் பேகு அதெல்லாமும் அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்களுக்கெலாம் இப்படி ஒரு பார்த்து பண்ண முடியுமா ஒருத்தன் அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியம். எல்லாருக்குமே ஒரு இது காசு செலவு பண்ணுறதை விடங்க ஒரு இடத்துக்கு போய் அதை செலக்ட் பண்ணி அது பெஸ்ட்டாக அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணுன்றதை செலக்ட் பண்ணி அதை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து இவ்வளோ விஷயத்த ஒரு என்ன சொல்கிறது அந்த எண்ணன்றது வந்து காசு இருந்தாலும் நிறைய பேருக்கு இல்லை, யாருக்குமே வராது அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம். அவர் தான் உலகத்தில் ஒரு என்ன சொல்கிறது அபவ் நார்மல் பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். சும்மா ஏனோ தானோ எவனோ செத்தாலாம் அவர் ஒரு காரியமும் எப்பயுமே செஞ்சதில்லை. எது செஞ்சாலும் 100% இன்வால்மெண்ட்டோடு செய்வார். எப்படி நம்ம பண்ணலாம் அவங்களுக்கு எது நல்லதாக இருக்கும்ன்றதை பார்த்து செய்வார். அவர் இல்லை அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 4 நாள் முன்னாடி நியூஸ் வருது. அவங்க தான் கால் பண்ணாங்க. என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ வந்து எங்கள் வீட்லேயும் இருக்க யாருனாலும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்துட்டு போனார். அது ஏன் அவருக்கு தெரிஞ்சிருந்துதான்னு தெரியல, அவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் குழந்த எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியாக பார்த்துட்டு ஒரு செல்ஃபி இதுதான் அவர் கூட கடைசியாக எடுத்த செல்ஃபி. இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி இறந்துட்டாருன்னு நியூஸ் வருது. ஊட்டிக்கு போகிறோம். ஊட்டிக்கு போகிறோன்னொன்னே 2019 நாங்கள் அவர் ஊட்டிக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார் சத்யநாராயண பூஜை அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இந்த வீடியோ நீ இவங்க சொல்ல ஆரம்பித்து லைனாகவே நீ சொல்லலையே, இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணுறியே அப்படின்னா அதுதான் நான் என் கண்ட்ரோல்லே இல்லை. நான் ரொம்ப இதுவாக இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். 2019 எங்களை அவருடைய ஊர் ஊட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தார். அவர் வீட்டில் சத்யநாராயண பூஜைன்னு அதெல்லாம் நான் வீடியோவாக வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்லையே. ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஃபேமிலி என்னை ரிசீவ் பண்ண விதம், அந்த ஊரில் எனக்கு காஞ்சி கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் அவார்டு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சி கண்ணன்றதுன்ற ஒரு டைட்டில் அவார்டு எனக்கு அவங்க கொடுத்து அதை வந்து நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும். என்னடா காஞ்சி கண்ணன் அப்படின்றது ஏதோ இட்ஸ் லைக் அ ப்ளே பாய் டைட்டில் மாதிரி எனக்கு அப்போ தோணிட்டு இருந்தது. இனிமேட்லேருந்து அந்த டைட்டிலில் எங்கள் அண்ணனுக்காகவே நான் வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் அண்ணன் கொடுத்த பேர் எனக்கு அதை நான் சத்தியமாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இனிமேட்லேருந்து. இப்போ எந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்காக நான் இதை யூஸ் பண்ணுவேன். அதை தாண்டி எங்கள் அண்ணன் எப்படி அப்ரிஷியேட் பண்ணாரோ, நல்ல ஒர்க்ஸை நல்ல நபர்களை அப்ரிஷியேட் பண்ணாரோ அதே மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி எங்கள் ஊரில் சார்ந்த என் இன்ஸ்டாகிராம் ஒரு ஹேண்டில் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், காஞ்சிபுரத்தான்னு. அதில் ஃபுட்டு எல்லாமே இருக்குது அந்த காஞ்சிபுரத்தை பற்றி. அதில் எங்கள் ஊரை சார்ந்த நல்ல க்ரியேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, நல்ல நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்து அது அண்ணனுடைய பேரை வச்சு அந்த ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அது தாண்டி அண்ணனுக்கு வந்து நிறைய கோயில்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யணுன்றது ஆசை. அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் செய்கிறதுக்கான வேலைகளும் வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். அந்த டைட்டில் அவார்டு மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து எனக்கு வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பித்தார். முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் வந்து அவர் தேடி தேடி கொடுத்தாரு. எங்கள் ஊருங்க, இந்த ஊரில் நான் அந்த அத்திவரதத்தை தரணும் போது எங்கள் ஊரில் ஒருத்தர் கூட இந்த மாதிரி எவ்வளவோ சங்கங்கள் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இந்நேரம் வந்து ஜெயலலிதா இருந்திருந்தா உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க கூப்பிட்டு, உங்கள் கலெக்டர் எல்லாம் ஏன் அப்ரிஷியேட் பண்ணல, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இவ்வளோ ஒரு கைடாக இருக்கீங்க, சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நியூஸ் சேனல்லாம் இதெல்லாம் சொல்லலை, ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க, பேசினாங்க. பட் எந்த ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கல. அண்ணனோட முயற்சினால் எனக்கு குவைத்தில் ரசிகர் மன்றம், காஞ்சி கண்ணன் டைட்டில் அவார்டு இதெல்லாம் வந்து எனக்கு கிடச்சிது. அதை தாண்டி அத்திவரதர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு அண்ணன். அவர் இப்போ இல்லை, அவர் இல்லை. ஊட்டிக்கு போகும்போது கூட, அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு போகும்போது கூட யோசிக்கிறேன், அண்ணன் வந்து என் டெத்துக்கு யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கறதுக்காக நான் ப்ராங்க் பண்ணேன் அப்படிலாம் வந்து சின்னத்தனமாக யோசித்தேன். அந்த ஆசை அவர் வந்து உயிரோடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசையில் இப்படிலாம் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் யோசிக்கிறேன்னா, அவருடைய பாடியே இல்லை, அவர் வந்து மாஸ்க் போட்டு அனுப்பிட்டார், அவர் வந்து எங்கெல்லாம் பார்க்க விரும்பல, அவர் தனியாக வாழணும்னு ஆசைப்பட்றாரு, அவர் எங்கேயோ போய் சந்தோஷமாக வராரு, அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறேன். அவருடைய மரணத்தை ஏற்றுக்க முடியல. இப்போது ஒரு 2-3 நாள் கழிச்சு என்னால் கண்டினியூஸாக தூங்க முடியல. மேபி இந்த வீடியோவில் நான் பேசினதே கூட பேசிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன்னா, ஆனால் கண்டிப்பாக அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், அவரை பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒரு வழியில் நான் இனி பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் என்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போனார். இப்போ அவர் இல்லை. நான் எந்த ஒரு வீடியோ மேக் பண்ணாலும் சரி, அவருக்கு அதை முதல்ல காட்டுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய தம்ப்நெயில் அதை அவருக்கு முதல்ல அனுப்புவேன். அது பார்த்துட்டு அவர் ஓகே சொல்லுவார். அதுக்கப்புறமா தான் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி அவர் என் கூடவே இருந்து எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லேயும் வந்து சந்தோஷங்கள்லேயும் கூட இருந்தார். இனி அவர் இல்லைன்றது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டமாக தான் இருக்குது. நான் அவருடைய ஒரு நினைவாக, அவருடைய ஒரு நல்ல விஷயமா நம்ம எல்லாருமே இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்டேருந்து கூட ஒரு நல்ல விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். அந்த மாதிரி இந்த மனிதர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல உழைப்பு போடுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு அப்ரிஷியேஷன் நம்ம கொடுக்கணும். அது அவங்களுக்கு ரொம்ப அவங்க உறுதுணையாக இருக்கும். அவங்கள இன்னும் சப்போர்ட் பண்ணி இன்னும் அவங்கள கொண்டு போக உதவும். நான் வந்து அத்திவரதருக்கு அப்புறமா ஃபுட்டெல்லாம் பண்ணலாம், ஃபுட் வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நான் கோயில் வீடியோஸ் பண்ணணுன்றதுக்கு முக்கிய காரணமே மனோரஞ்சன் தான். அவருடைய அப்ரிஷியேஷன்ஸ் தான். அவர் ஒருத்தர் என் வீடியோ பார்த்தா போதும் அப்படின்னு நான் நினச்ச காலகட்டங்கள்லாம் இருக்குது. அவர் ஒருத்தருக்காக நான் வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவர் இல்லை. அதுதான் அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம். நல்லது பண்ணுங்க. வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கை எப்போ எப்படி மாறும், எப்போ முடியும் அப்படின்றது தெரியல. அதனால் யார்கிட்டையும் பகை உணர்ச்சியோடு இருக்காதீங்க. மன்னிச்சிடுங்க எல்லாரையும். யாருன்னா உங்ககிட்ட இது பண்ணாங்கன்னா மன்னிச்சு மறந்துடுங்க. அது உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஓகேங்களா? இந்த ஒரு மாமனிதன், நிறைய பேரை வாழ வச்ச மாமனிதன், அவங்க எல்லாரையும் சொல்ல முடியாது. மேபி அவர்னால் பயனடைந்தவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவர் பற்றியான உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக அண்ணனுடைய ஆத்மா வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல இடத்துல தான் இருப்பார். ஏன்னா இந்த மாதிரி மனுஷங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கலன்னா வேறு யாருக்கு கிடைக்கும்? அந்த சாந்தி அடையணும்னு வேண்டிக்க போகிறதெல்லாம் இல்லை. அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல, ஒரு மோட்ச இடத்துல தான் இருப்பார், முக்தி அடைஞ்சிருப்பார். மீண்டும்லாம் இன்னொரு பிறவி எடுத்து அதில்
உங்கள் கூட வாழணுன்னு தான் ஆசை, உங்கள் கூட இருக்கணும்னு தான் ஆசை. பட்டு வேணாம், நீங்கள் சந்தோஷமாக கடவுள்கிட்டே இருங்க. பாய்ண்ணா, பாய்.